மார்கழித் திங்கள் 6ஆம் நாள் திருவெம்பாவை 6ஆம் பாடல். மானே நின் நென்னலை நாளை வந்து உன்னை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டவரும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடலோர் எம்பாவாய். விளக்கம். பெண்ணே, உன் அழகுக்கு ஒன்றும் குறைச்சலில்லை. மான் போலத்தான் நளினமாக நீ நடக்கின்றாய். ஆனால் பேச்சு தவறக்கூடாது என்று நற்பண்பை கடைபிடிக்கின்றாயோ? நேற்று நீ எங்களிடம் என்ன சொன்னாய்? எம்பெருமானை தரிசிக்க நாம் அனைவரும் அதிகாலையிலேயே செல்வோம், சரியா? என்னடா இவள் இப்படி சொல்கிறாளே என்று காலை தூக்க சுகத்தை எண்ணி திகைக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நானே வந்து எழுப்புகிறேன், போதுமா என்றெல்லாம் பக்தி வீரம் பேசினாயே, என்னவாயிற்று? ஆனால் இப்போது உனக்கு என்ன வந்தது? துயிலில்லாமல் படுத்திருக்கிறாயே, ஒருவேளை உனக்கு மட்டும் இன்னும் பொழுது புலரவில்லையோ? மிகவும் வீராப்பாக நான் வந்து எழுப்புகிறேன் என்று சொன்ன உன் சொல் எந்த திசையை நோக்கியோ அடித்து சென்று விட்டதோ? அட, சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லையே என்ற வெட்க உணர்வும் உனக்கு இல்லையே? இப்படி நாங்கள் கேலி செய்யும் அளவுக்கு உன்னை தாழ்த்தி கொண்டாயே. வானுலக தேவர்களும் பூவுலக மாந்தர்களும் அறிய முடியாத அபூர்வனான நம் சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடியபடி நாங்கள் வந்திருக்கிறோம். நீயோ தாழ் திறவாமல் உள்ளே சொகுசாக படுத்திருக்கிறாய். நம் தலைவனாம் ஈசனை நினைத்து உள்ளமும் உடலும் உருக பாடி வரும் பேற்றினை அடையாமல் அடைந்து கிடக்கின்றாயே. எழுந்து வா. நீ மட்டுமல்ல, நாங்களும் ஏனையோரும் பயன்பெறும் விதமாக எம்பெருமான் புகழைப் பாடு.